ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் ரிஃபார்மர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பரவி இருந்த சமூக அநீதியை எதிர்த்து போராடி 19வது செஞ்சுரியில் நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்காங்க. அவங்க நம்மளோட சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி தயானந்த் சரஸ்வதி, சாவித்ரிபாய், இவங்க எல்லாம் இந்தியாவில் பரவியிருந்த மத பாகுபாடு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்து விதவை மறுதிருமணம், பெண் கல்வி, அறிவியல் சிந்தனையை பரப்பியிருக்காங்க. அவங்க பிராமோ சமாஜ், ஆரிய சமாஜ் அப்படிங்கிற குரூப்பை உருவாக்கி ஈக்குவாலிட்டி, சமத்துவத்துக்கு, கல்விக்கு ஒத்துழைப்பை இந்தியாவில் பரவ செஞ்சுருக்காங்க. ராஜாராம் மோகன் ராயோட கான்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாம். இவங்கள நம்ம இந்தியன் ரெசனன்ஸோட ஃபாதர்னு சொல்கிறோம், மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். இவங்க சமுதாயத்தில் அதிகமாக இருந்த சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், பாலிகேமி, ஆண்கள் அதிகமாக திருமணம் பண்ணுறத, கடைசியாக சதி, ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னா அவங்கள எரிக்கிற நெருப்புலையே ஒய்ஃபை தள்ளி விட்டு கொலை பண்ணுவாங்கள்ல, அதை எதிர்த்து போராடியிருக்காங்க. சதியை அழிக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. பெங்கால் சதி ரெகுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருந்து இங்கிலாந்துக்கு சதியை அழிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி போயிருக்காங்க. உமன்ஸுக்கான உரிமைகளாக இருக்கிற படிப்புக்கும் சமத்துவத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வாரியாக மக்களை தாழ்த்துறதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவங்களும் உமன்ஸோட உரிமைகளுக்காகவும் படிப்புக்காகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட், விதவை மறு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்து விடோ ரீமேரேஜ் பண்ணலாங்கிறத ஹிந்து புக்காக இருக்கிற பரஸ்ஹார ஸ்மிருதி நூல் சொல்லுதுன்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இந்த புக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஹஸ்பண்ட் இறந்து போனாலோ இல்லை காணாமல் போனாலோ இல்லை துறவியானாலோ ஒய்ஃப் ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்து ஸ்கிரிப்சர் சொல்லுது. அதை எடுத்து சொல்லி ஹிந்து ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்துகிறாங்க. அவங்களாம் ஸ்டெப் எடுத்து நிறையா விடோஸுக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுவாமி தயானந்த் சரஸ்வதி, இவங்க தான் ஆரிய சமாஜ்னு ஒரு குரூப்பை உருவாக்கியிருக்காங்க. விடோஸ் ரீமேரேஜ், விதவை மறு திருமணம், கூடவே உமன்ஸ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க உமன்ஸுக்கு எதிராக இருக்கிற பிரிவினையை தடுத்திருக்காங்க. உமன் அண்ட் மென் 2 பேருமே படித்தாதான் சொசைட்டி நல்லா இருக்குன்னு வலியுறுத்தியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சையத் அகமத் கான், இவங்க மாடர்ன் அண்ட் ப்ராக்ரெசிவ் திங்கிங் இன் இஸ்லாமை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழங்காலத்தில் இருந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எதிர்த்து போராடியிருக்காங்க. உமன்ஸ் எஜுகேஷனுக்கும் சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சையத் அகமத் கான் ஃபர்தா போடுறத அப்போஸ் பண்ணியிருக்காங்க. மென் நிறைய மேரேஜ் பண்ணுறத அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக டிவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாவித்ரிபாய் புல்லே, இவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர். உமன்ஸோட எஜுகேஷனுக்கு போராடியிருக்காங்க. இந்தியாவில் கேர்ள்ஸுக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புனேல உருவாக்குனது இவங்க தான். மகிழா சேவா மடலை உருவாக்கி உமன்ஸுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் கொடுத்தாங்கன்னா உமன்ஸோட உரிமைகள், மரியாதை, கல்வியை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பல்ஹாட்டியா பிரதிபா கிர்ஹான் ஒன்று உருவாக்கி ப்ரெக்னென்ட் விடோஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் விடோஸ்க்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமையை எதிர்த்து போராடியிருக்காங்க. சத்யோக சமாஜ்னு ஒரு அமைப்போடு சேர்ந்து சோசியல் ஈக்குவாலிட்டிக்கு வலியுறுத்தியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி சமுதாய சமத்துவத்துக்கு போராடியிருக்காங்க. உமன்ஸோட எஜுகேஷனுக்கும் வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மதத்து மக்களும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. எல்லாரும் உண்மையாக நிம்மதியாக வாழ்கிறத
என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவங்க வந்து கேஸ்ட்டை வச்சு நடக்கிற டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து போராடியிருக்காங்க. எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும்னு போராடியிருக்காங்க. உமன்ஸ் அண்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் கிடைச்சே ஆகணுன்ட்டு வலியுறுத்தியிருக்காங்க. சமுதாய சமத்துவத்துக்கும் நீதிக்கும் போராடியிருக்காங்க. இவங்க தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறதுல பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. சோசியல் ரிஃபார்மர்ஸ் சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்த கெட்ட விஷயங்களை எதிர்த்து போராடி உமன்ஸோட ரைட்ஸுக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட முயற்சி தான் இப்போ உள்ள மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு அடித்தளமாக திகழுது. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.